வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு பிற்பகல் 3 மணியுடன் நிறைவு. தமிழக மக்களவைத் தேர்தலில் 939 பேர் போட்டி, சட்டமன்ற இடைத்தேர்தலில் 302 பேர் பல பரீட்சை. தூத்துக்குடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 108 கிலோ தங்க நகை பறிமுதல். ஆவணங்களை காட்டிய பின் நகைகளை எடுத்து செல்லலாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. திண்டிவனத்தில் 1000 ஏக்கரில் விவசாய பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றுவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கோடநாடு விவகாரம் குறித்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவதை ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும். தமிழக அரசு தொடுத்த வழக்கில் ஏப்ரல் 3ஆம் தேதி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல், பிரியங்கா சூறாவளி பிரச்சாரம். வீடு வீடாக சென்றும் பேருந்தில் பயணித்தும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. மக்களவைத் தொகுதிகளில் 939 வேட்பாளர்களும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் 302 வேட்பாளர்களும் இறுதியாக களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 19 முதல் மார்ச் 26 வரை நடைபெற்றது. வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கெடு இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிந்தது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளிலும் மொத்தம் 939 பேர் போட்டியிடுகின்றனர். அதிகபட்சமாக தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் 51 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நீலகிரி மக்களவைத் தொகுதியில் 10 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். வடசென்னை மக்களவைத் தொகுதியில் 23 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் 31 பேரும், தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் 40 பேரும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் 18 சட்டமன்ற தொகுதிகளில் இறுதியாக 302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் 45 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக குடியாத்தம் தொகுதியில் 8 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் 18 பேர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் 8 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடியில் உரிய ஆவணங்களின்றி நகை கடைகளுக்கு எடுத்து செல்லப்பட்ட 108 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள தபால் தந்தி அலுவலகம் அருகே ஊரக வளர்ச்சி அலுவலர் ஜேசுராஜ் தலைமையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடகத்தில் இருந்து தூத்துக்குடி சென்ற வேனை வழிமறித்த அவர்கள் அதில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்களின்றி நகை கடைகளுக்கு 108 கிலோ தங்கத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்துடன் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் அனைத்தும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. உரிய ஆவணங்களை காட்டிய பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை கொண்டு செல்லலாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். நம்ம தூத்துக்குடி ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் ரெகுலர் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு ட்ரக் நிப்பாட்டிட்டு அந்த வெஹிக்கிள் செக் பண்ணாங்க. அந்த வெஹிக்கிளோடைய டிரைவர் மற்றும் ஒரு செக்யூரிட்டி கார்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட 102 கேஜி கோல்டு மற்றும் சில்வர் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கூட அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவருடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நம்ம ப்ரொசீஜர் படி அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் அந்த ட்ரக் இங்கே கலெக்டரேட் கூட்டு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கான அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வருடைய கையில் நம்ம கொடுத்துட்டோம். திண்டிவனத்தில் 1000 ஏக்கரில் விவசாய பூங்கா அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆரணி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையை நால்வழிச்சாலையாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். திண்டிவனத்தில் 1000 ஏக்கர் பரப்பில் விவசாய பூங்கா அமைக்கப்படும் என்றும் அதில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்று பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி வரை இருக்கின்ற சாலை விரைந்து செப்பனிட்டு அதை சரி செய்யப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து, பருவ காலையில் பெய்கின்ற மழை நீர் ஓடையின் வழியாக உபரி நீராக வெளியே போய் கடல்ல கலக்குது. அதே போல உபரி நீர் நதியின் வழியே போய் கடல்ல கலக்குது. ஆகவே பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது. இப்படி தடுப்பணை கட்டப்படுவதற்கு விளைவாக பருவ காலங்களில் பெய்கின்ற மழை முழுசும் சேமிச்சு வைக்கிறோம். செஞ்சி வட்டாரத்தில் 468 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3600 ஏக்கர் பரப்பளவில் ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 37 லட்சம் மாணவ மாணவியருக்கு புத்தகங்கள், கல்வி உதவித்தொகை, மிதிவண்டி, கணினி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தேர்தல் களத்தில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக விராலிமலை, மணப்பாறை உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுபான்மையினர் நலன்களுக்காக அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறிய பன்னீர்செல்வம், தேர்தல் களத்தில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த குறையும் இல்லை. தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது. தமிழகம் எந்த பகுதியிலும் சாதி சண்டைகளை, மதக்கலவரங்களை, சிறுபான்மையின மக்கள் இங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை. அதோடு இல்லாமல் மாண்புமிகு அம்மாள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் பயணம் செய்வதற்கு மானியத்தை வழங்கி அவர்களை மாண்புமிகு அம்மாள் ஹஜ்ஜுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய அடிப்படை கொள்கை வன்முறை கலாச்சாரம் தான். யார் பிடிக்கலையே அவனை போட்டு தள்ளு, அவங்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கு. இதுதானே நீங்கள் நடத்துகின்ற கட்சியினுடைய லட்சணம். நரேந்திர மோடி அரசு 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்தும், மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இலக்கியதாசனை ஆதரித்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினார். அப்போது கலவரத்தை உருவாக்கும் வகையில் பேசுவதே ராஜாவின் தொழில் என்றும், அப்படிப்பட்டவர் நாடாளுமன்றம் போனால் ஜனநாயகமே கேள்விக்குறியாகிவிடும் எனவும் தெரிவித்தார். பாஜகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும், அதே நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் தீவிர நெருக்கடிக்கு ஆளாகிக் கொண்டிருப்பதாகவும், மோடிக்கும் ஆளுங்கட்சியினருக்கும் பொருளாதாரம் என்றால் என்னவென்றே தெரியாது என்றும் சுப்பிரமணிய சுவாமி கூறியதாக ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் தருவதாக சொன்ன மோடி 15,000 ரூபாயாவது வழங்கினாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கோடநாடு விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுவதை தவிர்க்குமாறு ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோடநாடு விவகாரம் பற்றி பேச ஸ்டாலினுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோடநாடு விவகாரம் தொடர்பான ஸ்டாலின் தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்தது. இதையடுத்து கோடநாடு விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவதை தவிர்க்குமாறு ஸ்டாலினுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக தமிழக அரசின் மனுவுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி பதிலளிக்கவும் ஸ்டாலினுக்கு உத்தரவிட்டனர். குடும்ப அரசியல் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் அரங்கில் வாரிசு அரசியல் என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி உள்பட பல கட்சிகள் குடும்ப அரசியலை மேற்கொண்டு வருவதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இவ்விவகாரத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, பொதுவாக
குடும்ப அரசியல் தம்முடைய பிரச்சினை கிடையாது என்றும் இதனால் இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து உள்ளது என்றும் கூறினார். கட்சி ஒரு தனியார் நிறுவனம் போன்று செயல்படும் பட்சத்தில் யாரும் அங்கு தலைவராக முடியாது என தெரிவித்துள்ள மோடி இது தவறானது என்றும் கூறினார். தேசத்தின் மீது தாம் கொண்டிருக்கும் அன்பை யாரும் சந்தேகம் கொள்ள முடியாது என கூறிய பிரதமர் மோடி புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் இந்திய விமானப்படைகள் தாக்குதல் நடத்தியபோது தாம் கண்விழித்து இருந்ததாகவும் ராணுவ வீரர்கள் பத்திரமாக திரும்பும் வரையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். விமானப்படையின் தாக்குதல் குறித்து கேள்வியை எழுப்பது முட்டாள்தனமானது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியும் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் நாடு முழுவதும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்து இருப்பதால் காங்கிரஸ் தலைவர்களான ராகுலும் பிரியங்கா காந்தியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வாக்கு சேகரித்து வருகிறார். அவர் அயோத்தியில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்று ஏழைகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார். குடிசைகளுக்கு சென்ற பிரியங்கா அங்குள்ள மக்களுடன் அமர்ந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களுடன் கலந்துரையாடி தமது கட்சிக்கு ஆதரவு கோரினார். இதேபோன்று ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சாலை உலாவில் ஈடுபட்டு தம்முடைய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் பேருந்தில் சென்று வாக்கு சேகரித்தார். ஹரியானா மாநிலத்தில் உள்ள பல்வேறு கிராமங்கள் நகரங்களுக்கு பயணித்த ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் தொண்டர்களும் கொடிகளுடன் அணிவகுத்து சென்றனர். ராகுல் சென்ற இடங்களில் சாலை ஓரங்களில் திரண்டு நின்ற மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 2000 கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆயக்குடி பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி பேரணியாக சென்றனர். மேலும் பழனி சார் ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் அனைத்து கட்சியினரின் முன்பாக 386 வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் அண்ணன் தம்பி இருவர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் நடுவழியைச் சேர்ந்த அம்மாசி என்பவரின் மகன்கள் ராஜலிங்கம், பரமசிவம் மற்றும் கஞ்சமலைப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய மூவரும் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்தனர். இவர்கள் மூவரும் ஜெயங்கொண்டத்தில் இருந்து செந்துறை வழியாக அரியலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். கீழமாளிகை அருகே வந்தபோது எதிரே வந்த டிப்பர் லாரி இவர்கள் மீது மோதியது. இதில் அண்ணன் தம்பிகளான ராஜலிங்கமும் பரமசிவமும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த மணிகண்டனுக்கு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்க முடியவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளதாக திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே நீலாங்கரையில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. தென் சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், திமுக மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்க முடியவில்லை என பொதுமக்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இருக்கிற சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை பகுதியிலே வசிச்சு வருகிறேன். தொகுதி பக்கமே போய் நான் இன்னைக்கு ஓட்டு கேட்கிறப்போ வந்து ஓட்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்க பார்க்கவே இல்லைன்னு கேட்கிறாங்க. திரும்ப அவர் முகமே எங்களுக்கு மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு?